இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال: إن رسول الله صلى الله عليه وسلم قال: إذا اشتدت الحر فأبردوا بالصلاة فإن شدة الحر من فيح جهنم أو قال نبينا صلى الله عليه وسلم. صدق رسول من كريم. அருமைக்குரிய சகோதரர்களுடைய பெரியவர்களே, லுஹருடைய தொழுகையை எப்பொழுது தாமதப்படுத்தி தொழுவது விரும்பத்தக்க செயல், எப்பொழுது முற்படுத்தி தொழுவது சிறந்தது என்பதை பற்றியெல்லாம் பார்க்கக்கூடியது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எப்படி வெப்பம் கடுமையாகும் போது அது தனியும் வரை தொழுகையை தாமதப்படுத்துங்கள். ஏனெனில் கடுமையான வெப்பம் நரக நெருப்பின் பெருமூச்சு காரணமாகவே உண்டாகின்றது என்பதாக கூறினார். அப்ப இந்த வெயில் காலங்கள் இருக்கிறதே, கோடை காலங்கள், கடுமையான வெயில் காலங்கள்ல லோருடைய நேர தொழுகையை பிற்படுத்தி தொழ வேண்டும். எந்த அளவிற்கு பிற்படுத்தினாங்க? மிகவும் கடைசி நேரத்தில் தொழக்கூடிய அளவிற்கு பிற்படுத்தி தொழுதாங்க ரசூலுல்லாஹ். ஒன்றுடைய சற்று சூரியன் உச்சத்திலிருந்து சற்று சாய்ந்ததிலிருந்து தொழ வேண்டும் என்பதாக சொன்னாங்க. முன்னாடி பார்த்திருப்போம். அந்த சாய்வு நிழல் கீழே நன்றாக விழும் வரை தாமதப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏற்கால என்னன்னா, அசருடைய நேரத்திற்கு சற்று முன்பாக வெயிலுடைய அந்த உஷ்ணத்துடைய தாக்கம், கடுமையான அந்த தாக்கம் குறையும் அளவிற்கு லுஹருடைய நேரத்தை தாமதப்படுத்தி இருக்கின்றார்கள். வெயிலுடைய காரணத்தினால், வெப்பநிலையினால். ஏன்னா சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க, யார சொல்லலாம், ரொம்ப கடுமையான வெயிலாக இருக்குது, வரமில்லை அப்படின்னு தாமதப்படுத்திருக்காங்க. அதே இது மற்றொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யார் அப்படின்னா கஅப் இப்னு அல்-அஹ்த் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவங்க கூறுறாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுடு மணல் குறித்து முறையிட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் முறையீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக சொல்றாங்க. ஏன்னா மணல் ரொம்ப சூடா இருக்கு, யாரும் சொல்லலாம், ஒன்னும் தாமதப்படுத்தி தொழுகலாமே, லுஹருடைய தொழுகையை தாமதப்படுத்தலாமே என்பதாக இவங்க சிரமமாக இருக்குது. தாமதப்படுத்தினா அவங்க தாமதப்படுத்துதல் என்று சொல்லாமல் தாமதம் ரொம்ப சிரமமா இருக்கு, மணல் ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அதை கேட்டுக்கிறவே இல்லை. முதல்ல சொன்னா நம்ம என்ன ரொம்ப தாமதப்படுத்தி சொல்லணும், இங்க தாமதப்படுத்துறத ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்கன்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவர்கள் கேட்டது
ஒரு 3 மணிக்கு மேலே பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு இப்போ சொல்வதாக இருந்தால் ஒரு 3 மணிக்கு மேலே பார்த்தோம்னா உள்ள வரும் பொழுது அதனுடைய வெப்பம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் சூரியனுடைய அந்த தாக்கம், வெயிலுடைய தாக்கம் சற்று குறைவாக இருக்கும். உச்சத்துடைய தாக்கத்தை விட கொஞ்சம் ஒரு 12 மணிக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாக்கம், அதை விட 3 மணிக்கு கொஞ்சம் அதனுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும் வெப்பத்துடைய அளவு. அதே சமயத்தில் அந்த பில்டிங் உள்ள நுழையும் பொழுது, அந்த கட்டிடத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும். எப்ப தீரும் அதனுடைய தாக்கம்? எப்ப தீரும்னா 6 மணி 7 மணிக்கு மேல பார்த்தோம்னா தான் இதாகும், சூடு குறையும். அப்ப அதுவரையும் தாமதப்படுத்திட்டு இருக்க முடியாது. என்ன, அதனுடைய நேரங்களில் நாம் தொழ வேண்டும். தாமதப்படுத்தினார்கள் என்றால் உஷ்ணத்துடைய அளவு கொஞ்சம் குறைய வேண்டும் என்பதற்காக அந்த அளவிற்கு தாமதப்படுத்தினாங்க. 1 மணிக்கு தொழக்கூடிய தொழுகை ஒரு 2 மணிக்கு தொழுகிறது, தாமதப்படுத்தி வச்சு. இந்த வெயிலுடைய காலகட்டத்தில் மட்டும் 3 கோடை காலங்களில், அந்த 3 காலங்களில் இது செஞ்சிருது. அந்த இதுதான் ரசூலுல்லாஹி இருந்தாலும் இதை செவிமடிக்கவில்லை. இந்த சமயத்தில் இவங்க சொன்னதை மண்ணு சூடா இருக்கிறதுக்காக தொழுகை விட முடியாது. வெயிலுடைய தாக்கம் அந்த இது கொஞ்சம் இதாக இருக்குன்னா நம்ம தாமதப்படுத்தலாம். முதலுக்கு இது சூடு ஆடுற வரைக்கும் நம்ம தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் ரசூலுல்லாஹி இந்த இடத்துல ஹதீஸை நம்ம வழங்க வேண்டும். 2 ஹதீஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, நாம் இந்த நெருப்புன்னு சொல்றோம், கடுமையான குளிர், மனிதனுக்கு 2ஐயும் தான் தாங்க முடியல அப்படின்னு சொல்றோம். சில இடங்கள்ல பார்த்தோம்னா பனியுடைய பனிப்பொழிவுகள் வருகிறது, -0 டிகிரியை விட கீழே இறங்கி போய்கிட்டே இருக்கு. கடுமையான குளிர், கடுமையான வெயில், அதனுடைய தாக்கம் கடுமையாக இருக்குது என்பதாக சொல்றோம். ஆனா இது 2 என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல விளங்கணும். ரசூலுல்லாஹி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகம் சொல்லிச்சான், இறைவா என்னுடைய ரப்பே, என்னுடைய ஒரு பகுதி மறுபகுதியை தின்கின்றது, அது தின்னுகிட்டு இருக்கு, எனவே மூச்சு விட எனக்கு அனுமதி அளிப்பாயாக என்பதாக நரகம் அல்லாஹ்விடம் முறையிடுது. எனக்கு அந்த அளவிற்கு ரொம்ப இதா இருக்கு, மூச்சு விட முடியாத வரல, என்ன எனக்குள்ளே திட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன. அப்ப அல்லாஹ் தஆலா அம்பரை இறைவன் அதற்கு ஒரு மூச்சு குளிர் காலத்திலும் மற்றொரு மூச்சு கோடை காலத்திலும் 2 மூச்சுகள் விட்டுக்கொள்ள அனுமதி அளித்தான். அவன் நீ உனக்கு இந்த அளவுக்கு இருக்கா, சரி 2 மூச்சு விட்டுக்க. நரகத்துக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். நரகத்துடைய மூச்சு காற்றுகள் தான் பனியாகும். ஒரு காலகட்டங்களில் நாம் வரக்கூடிய குளிர்காலம் என்று சொல்கின்றோமே, கடுமையான குளிர், கடுமையான பனி என்பதாக சொல்கின்றார்களே, இது நரகத்துடைய மூச்சு காற்றினால் ஏற்படக்கூடியது. மற்றொரு பகுதி கடுமையான வெயில், கடுமையான சுட்டரிக்கக்கூடிய வெயில் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றமே, இது நரகத்துடைய மற்றொரு மூச்சு காற்று என்பதாக சொல்லப்படுகின்றது. நீங்கள் அனுபவிக்கும் இலேசான குளிரும் கடுங்குளிரும் நரக நெருப்பின் பெருமூச்சின் காரணமாகவே உண்டாகின்றது. நீங்கள் காணும் லேசான வெப்பமும் கடுமையான வெப்பமும் நரக நெருப்பின் மூச்சு காற்றின் காரணமாகவே ஏற்படுகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறார். ஆக எந்த நேரங்களில், ஒவ்வொருடைய நேரங்களில் நாம் தாமதப்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. எப்பொழுது இந்த சமயங்களில் தாமதப்படுத்தி, வெயிலுடைய காலகட்டங்களில் தாமதப்படுத்தி தொழுவது விரும்பத்தக்க செயலாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் மூலியமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நண்பாய்